எனது அருமை தமிழின மக்களுக்கு ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கம். கடந்த சில நாட்களாக கரப்பான் பூச்சி என்ற பதிவு செய்யப்படாத ஓர் அமைப்பு நீட் தேர்வு தொடர்பாக டெல்லியில் ஒரு போராட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. சரி, நீட் தேர்வு தொடர்பான பல விஷயங்கள் நாம் அறிந்ததே. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் இந்த கரப்பான் பூச்சி அமைப்பு ஏன் அதை ஸ்ரீகரிக்கவில்லை? பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதற்கு கொண்டு வந்தார்கள்? அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து மக்களையும் அரசியலமைப்பு பிரகாரம் செயல்பட வேண்டும், அனைத்து மக்களுக்கும் ஈக்குவாலிட்டி, அனைவரையும் சேர்த்து அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், அனைவரும் அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நமது மூதாதையர்கள், நமது பெரியவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை நடைமுறைப்படுத்தினார்கள், நடைமுறைப்பட்டு வந்தது. இந்த நிலையில் எந்த ஒரு தனி மனிதரும், ஒரு அமைப்பும், ஒரு கட்சியும், இயக்கமும் தன்னுடைய கருத்தை, மக்கள் நலன் கொண்ட கருத்தையோ தன்னுடைய கொள்கையையோ தெரியப்படுத்த போராட்டம் நடைபெறுவது தவறல்ல. தவறா என்றால் தவறில்லை. ஆனால் இந்தியாவின் மையப்புள்ளியான 543 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடும் சமயம் பார்த்து பாராளுமன்றம் முற்றுகை செய்ய வேண்டும் என சொல்வது சரியா தவறா என்பதை தமிழின மக்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். நீட் தேர்விற்கு இது ஆதரவு இல்லையா சார்ந்த விஷயம் அல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தார்களா மதிக்கவில்லையா என்பது தான் இப்போது பிரச்சனை. நாங்களும் அடிப்பட்ட குக்கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்பாக எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இது ஆதரவாளர் எதிர்ப்பாளர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்களை நான் இது பண்ணுகிறேன். இனி எந்த இயக்கமோ எந்த கட்சியோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதுதான் உயர்ந்தது. அரசியலமைப்பு சட்டத்தை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதைத்தான் நான் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். பொதுவாக ஜந்தர் மந்திர் என்பது தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடங்கள் இருக்கிறது. அதுபோல் ஆல் இண்டியா லெவலில், இந்தியா அளவில் டெல்லியில் ஜந்தர் மந்திர் என்பது தன்னுடைய கொள்கையை, கருத்தை மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு உகந்த இடம். ஆனால் கரப்பான் பூச்சி அமைப்பு அந்த பகுதியை விட்டுவிட்டு ஏன் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்றார்களா? இது என்ன காரணம் அப்படி என்பதை அங்கு உள்ள மக்களுடைய பல்ஸ் என்ன சூழ்நிலை என்பதை அறியாமல் சொல்ல முடியல. ஆனால் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டது சரியா என்றால் சட்டத்துக்கு புறம்பாகத்தான் பாராளுமன்றத்தை முற்றுகை. பொதுவாகவே தேசிய நெடுஞ்சாலையோ சாதாரண சாலையிலேயோ போராட்டம் நடைபெற அனுமதி இல்லை என்பதுதான் சட்ட விதி. இது இப்படி இருக்கும் சமயத்தில் பாராளுமன்றத்தை முற்றுகையிடும் அளவுக்கு இது முக்கியமானதா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஜந்தர் மந்திரிலே அமைதியான முறையிலே, அண்ணா ஆசிரியர் போன்ற அமைதியான முறையிலே போராட்டம் செய்திருந்தால் அது நடைபெற்றதாக இருக்கும். ஆனால் ஏதோ எந்த சூழ்நிலையில் இது செய்கிறார்கள், இதனுடைய மூலாதாரம் என்ன, இது எந்த தருணம் என்பதை அறியவில்லை. ஏனெனில் என்னுடைய ஒரே கருத்து, அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும். ஏனெனில் போராட்டம் செய்பவர்கள் மட்டும் இந்தியர்கள் அல்ல, இந்திய மக்கள் அல்ல, எத்தனையோ கோடான கோடி மக்கள்கள் இருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கும் மக்கள் உள்ளார்கள். ஒரு சில விஷயங்கள் உண்மையாக நீட் கசிவு ஏற்பட்டது தவறு. ஆனால் அந்த தவறுக்கு மத்திய அரசு என்ன செய்தது என்றால், என்ன விலை கொடுத்தது என்றால், ஒரு பெரிய போர் காலத்தில் எப்படி செயல்படுவோமோ அதைவிட சிறப்பாக மோடிஜி அவர்களுடைய அரசு செயல்பட்டது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது பாராட்ட வேண்டிய விஷயமே தவிர இது குறை சொல்ல வேண்டும். தவறுகளுக்கு உண்டான தண்டனைகள் நடந்தே தீரும். அதற்கு தான் உச்சநீதிமன்றங்கள் உள்ளது, மத்திய அரசு அலுவலகங்கள் உள்ளது. அங்கே அதுக்குண்டான விஷயங்களை நம் ஆதாரத்தோடு சமர்ப்பித்தால் கண்டிப்பாக தமிழகத்திலும் முதல்வர் அவர்களிடம் அவர்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் சொல்லினால் கண்டிப்பாக செய்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட ஒருத்தர் அரசியலமைப்பை மீறி செயல்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்நிலையில் அவர்களுடைய கோரிக்கையான அவரே தானாக அந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தானாகவே பதவி விலகிவிட்டார். ஆனால் இன்னும் போராட்டம் தொடரும். அப்பொழுது அவருடைய கோரிக்கை தான் என்ன? இந்திய நாடு இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்கும் நாடு. பல இனங்கள், பல மக்கள், பல மொழிகள் வாழும் தேசம். அப்படிப்பட்ட ஞானத்தினுடைய உச்சம் மோடிஜி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள்
சிறப்பாக நல்லாட்சி செய்கின்றார். கோடான கோடி இளைஞர்கள் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அந்த இயக்கத்துக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இது இந்தியா, இது வெளிநாடு அல்ல, இது இந்தியா. அனைத்து மக்களையும் ஜாதி இன மத வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையான தேசம். இங்கு எந்த சூழ்நிலையிலும் யாருக்குள்ளும் பாகுபாடு வராது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். ஆக வி ஆர் இந்தியா, நாம் அனைவரும் இந்தியர்கள். ஒற்றுமையை வளர்ப்போம், நம் தேசத்தை காப்போம். ஜெய் ஹிந்த்.